வணக்கம். தாவேகா கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாஜக மெனக்கட்டுறாங்க. ஆனா, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட கண்டுக்காம அசால்ட்டா இருக்கிறாரு. தாவேகா கூட்டணிக்குள்ள வந்தா அவருக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால, அவர் அந்த கூட்டணி பஞ்சாயத்துக்குள்ளேயே போகவே இல்ல. ஆனா, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்கிட்ட அமித்ஷா சில விஷயங்கள சொல்லியிருக்காரு. அத எடப்பாடி பழனிசாமிட்ட நீங்க பேசுங்க. பேசிட்டு ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல பாஜகவோட தேசிய துணை தலைவர் ஜெயபிரகாஷ் இவர் மூலமா பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். என்ன சொல்லியிருக்காரு? விஜய்கிட்ட அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 90 சீட்டு துணை முதலமைச்சர் பதவி இதெல்லாம் தரோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட கூட்டணி வர்றதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எடுக்கிற முடிவு தான். நான் எடுக்கிற முடிவுகளை நிர்வாகிகள் கேட்பாங்க. நிர்வாகிகளுக்கும் அந்த எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத விஜய் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகேயா? நீங்கள் எல்லாமே அசூரன்ஸ் கொடுக்குறீங்க. அதிமுக தானே அசூரன்ஸ் கொடுக்கணும். அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட விஜய் பேசியிருக்கார். இப்படி பேசினோன்னு தான் அமித்ஷா சொன்ன பிறகு அமித்ஷாட்ட இப்படி பேசின பிறகு சரி நாங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிட்டு வந்தால் நீங்கள் கூட்டணிக்கு ஓகேயா அப்படின்னு. நீங்கள் சொல்கிற இந்த ஆஃபருக்கெல்லாம் ஓகே சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஓகே அப்படின்னா பொதுவாக ஒரு அறிக்கையோட சொல்லுங்கள், நான் டக்குன்னு கூட்டணிக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். விஜய் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருக்கு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மத சார்பின்மை தான், சமூக நீதி தான் அவங்க கட்சியோட கொள்கையே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவோட கூட்டணி வச்சார் விஜய் அப்படின்னா அவருடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். அதனால் பார்த்திங்கன்னா அதிமுகவோட தான் நான் கூட்டணி வச்சுருக்கேன், பாஜகவோட கூட்டணி வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்காக அவர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சம்மந்தமாக தான் பியூஷ் கோயல்கிட்ட பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருக்காரு. ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பேசியிருக்காங்க பியூஷ் கோயல், அப்புறமா எடப்பாடி பழனிசாமி, அப்புறமா பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ், இந்த 3 பேருமே சேர்ந்து கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க. அப்போது ரொம்ப அழகாக பியூஷ் கோயல் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நமக்கு முதல் எதிரி திமுக தான். திமுக வீழ்த்துறதுனா திரும்பவும் ஆட்சியில் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அதிமுக பாஜகவுக்கும் சரி, தாவேகா விஜய்க்குமே அதுதான் எண்ணமாக இருக்குது. சரி, இப்போ விஜய்க்கு பெருசாக ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. அவர் இந்த தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில் தனித்து போட்டி போடலாம், இல்லை அவர் கூட கூட்டணி வைக்கிற கட்சிகள் விருப்பப்பட்டால் கூட்டணி வைக்கலாம். ஆட்சியில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம். மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர் நம்ம கூட கூட்டணிக்கு வந்தால் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுக்க முடியும், திரும்பவும் ஆட்சியில் உட்கார வைக்க முடியாது. இப்போ 2 கட்சிகளுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தோற்றா கூட ஒரு வாக்கு சதவீதம் குறைஞ்ச வாக்கு சதவீதம் வாங்கிட்டு கூட அவங்க தோற்று போகிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. விஜய் திரும்பவும் சினிமாவில் நடிக்க போயிடுவார். அரசியல் கட்சியை அப்படியே போட்டுட்டு அடுத்த தேர்தலில் அப்போ அரசியல் பண்ணிகிட்டு இருப்பார். நடுவு அரசியல் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு அப்படி இருக்கா? பாஜக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் சட்டமன்றத்தில் நாங்கள் உள்ளே நுழையணும் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமான கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அவர் தொடர்ந்து தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து தோல்வியை கொடுக்குறாரு அப்படிங்கிறது. அது 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அதிமுகவுக்கு இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஒருவேளை நீங்கள் ஆட்சி கட்டில் உட்கார முடியல, ஆட்சியில் உட்கார முடியல, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியல, மிக மோசமான ஒரு தோல்வியை எப்படி நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் டெபாசிட் இழந்தீங்கல்ல, அதே போல் ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக தொண்டர்களும் சரி, அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி உங்கள் தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க. அதை தாண்டி திமுக திரும்பவும் ஆட்சியில் உட்காந்துச்சு அப்படின்னா தாவேகாவை ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களை ஏதாவது நோண்டி சீண்டி எல்லா விஷயங்களையும் பண்ணி விட்ருவாங்க, பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் கூட்டணிகளை கொண்டு வரணும்னு தான் ஆசை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படிலாம் கூட்டணிகளை கொண்டு வந்தோம்னா அவர் கேட்குற தொகுதிகளை எங்களால் கொடுக்க முடியாதுங்க. நாங்கள் எப்படிங்க கொடுக்குறது? உங்களுக்கு ஒரு 35லேருந்து ஒரு 40 தொகுதி உங்கள் கூட்டணி கொடுக்கணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படியுமே பார்த்திங்கன்னா ஒரு 170 தொகுதி வரணும். நாங்கள் திமுகக்கு இணையாக தான் போட்டி போட போகிறோம். இல்லை அதுலேருந்து ஒரு 5 தொகுதி 10 தொகுதி வேணால் குறைச்சிக்கிட்டு விட இது பண்ணலாம். பாமகவுக்கு வேறு, அன்புமணிக்கு வேறு நாங்கள் சீட்டு ஒதுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதில் விஜய் வராரு அப்படின்னா குறைஞ்சபட்சமாக அவருக்கு 25 தொகுதிகளை நாங்கள் ஒதுக்க தயாராக இருக்கோம். அதுக்கு மேலெல்லாம் எங்களால் ஒதுக்க முடியாது. அப்படியே நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க, அந்த வழக்கு இருக்குது இந்த வழக்கு இருக்குதுன்னு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் மேற்கொண்டு ஒரு 5 தொகுதியை கொடுத்து 30 தொகுதியை விஜய்க்கு நாங்கள் கொடுப்போம். மற்றபடி விஜய்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த துணை முதலமைச்சர் இதெல்லாம் அமைச்சரவையில் இடம் இதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. கட்சியில் இருக்கவங்க யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.
இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 170 இல்லை 60 தொகுதிகளில் போட்டி போடணும் அதிமுக அப்படின்னு நினைக்கிறார். எல்லா மாவட்டங்கள்லேயும் மாவட்ட செயலர்கள், முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாமே வந்து களத்தில் இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட கூற்றாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. தாவேகா கூட்டணிக்கு வரணும், ஆனால் குறைஞ்ச தொகுதிகளை ஏற்றுக்கணும். அந்த குறைஞ்ச தொகுதிகளை வந்து தாவேகா ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணும். விஜய் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு ஓகே வந்தாலும் அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்போ வெற்றி பெறாங்க, அதிமுக வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெறாங்க அப்படின்னா அதிமுகவோட செல்வாக்கு அப்படியே இருக்குது. நான் ஒற்றை தலைமைக்கு வந்த பிறகு மக்கள் எல்லாமே என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை வந்து ஒரு 100 எம்ஜிஆர் 1000 ஜெயலலிதாவா என்னை மக்கள் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு பில்டப்போட பேச ஆரம்பிப்பார். இந்த பில்டப்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து அதிமுக காரங்க நினைக்கிறாங்க. விஜய்னால் ஜெயித்தா கூட விஜய்னால் ஜெயிக்கல, நாங்கள் அதிமுக அப்படிங்கிறது திரும்பவும் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்காயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி. அப்படிங்கிறதுல விஜயும் தெளிவாக இருக்கிறார். அதனால தான் வந்து அவங்க சிபிஐ விசாரணையை கூப்பிட்டு வச்சு பாஜக மேலிடம் அழுத்தம்லாம் கொடுத்து பேசினா கூட அவர் ஒரே விஷயத்தில் சொல்லிட்டாரு, நீங்கள் ஓகே, எனக்கு அதிமுக ஓகேவா அதை மட்டும் சொல்லுங்கள். அதிமுக ஓகேன்னா அவங்களோட நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த விஷயங்களுக்கு நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எனக்கு கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள், நான் கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. 30 தொகுதி தான், அதை தாண்டி அதிகபட்சமாக விஜய்க்கு 30 தொகுதி தான். 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி, தாவேகாவுக்கு 2.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பரிசீலனையே பண்ண முடியாது. அதெல்லாம் நினச்சி கூட என்னால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ஒத்தே வர மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் திருத்தமாக ஜெயபிரகாஷ் அப்புறமா பியூஷ் கோயல் இவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப இது பண்ணி சொல்லிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாஜக. இப்படி எடப்பாடி பழனிசாமி பிடிவாதத்தினால தான் இந்த அதிமுக இந்த 2026 அழிய போகுது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாகிட்டாங்க. ஏன்னா பீகாரில் கூட எதிரும் புதிருமா இருந்த நிதிஷ்குமார், ரஸ்வந்த் பாஸ்வான் அந்த இதெல்லாம் கொண்டாந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதில் கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்க. ஆனால் நிதிஷ்குமார் இப்போ முதலமைச்சராக கூட இல்லை. ஆனால் அதே போல் ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை அப்படிங்கிறது ரொம்ப விடாப்பிடியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வர 14ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி அவர் வந்து உண்மையான சொத்து விவரங்களை மறைச்சி தேர்தலில் நின்றார் அப்படின்னு சொல்லி மிலானி அப்படின்னு சொல்லிட்டு தேனியை சேர்ந்த ஒருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கோட விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வந்து 14ஆம் தேதி வருது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடந்த நீதிமன்றங்களில் நடந்த சேலம் நீதிமன்றத்தில் நடந்ததில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான தீர்ப்பு வந்தோன்னா மேல்முறையீடுக்காக அங்கே போயிருந்தார். அந்த வழக்கோட விசாரணை வந்து இப்போ வருது. உண்மையிலே அவர் சொத்தை மறைச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் போட்டி போட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து பாஜக உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்குது. தேர்தலே நிற்க முடியாது, தேர்தலில் வந்து அவர் வந்து போட்டி போட முடியாது. தொடர்ந்து ஒரு 10 வருஷமாவது அவர் தேர்தலில் போட்டி போடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு பாஜக அந்த முயற்சியை கையில் எடுக்க போகுது. அதை வச்சு மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மிரட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி 100 தொகுதிகளுக்கு அதிமுக போட்டி போடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. விஜய் 90 தொகுதி கேட்குறாரு அப்படின்னாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி 100 தொகுதியை வாங்கிக்கிறாலும் சரி, 190 தொகுதி முடிஞ்ச பிறகு மீதி இருக்கிற தொகுதிகள் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமினால. ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து அவருடைய சொத்து விவரங்களை மறைச்சார்ல, அந்த வழக்கு தான் இப்போ பாஜக கை கொடுக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை வந்து தேர்தலில் போட்டி போடாமல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கவலைப்படுங்க. நன்றி, வணக்கம்.